அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கலந்து ஆலோசித்த பின்னர் முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ காலையில் ஆதவர்ச்சனா அழைப்பு விடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் கலந்து பேசிட்டு முடிவு எடுப்போம் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அவங்க என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு? விசிகா அதிமுக அதிருப்தியாளர்களை அமைச்சரவையில் இடம்பெற விடாமல் செய்வதற்காக தவேக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகரித்து வருவதாகவே தெரிகிறது. தவேகாவை பொறுத்தவரையில் எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் என்பது போல் எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் என்ற அடிப்படையில் தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் என்று சினா ஃபேக்டர் அரசுக்கு ஒரு மாற்று அரசு அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிக மிக குறைவு என்ற அடிப்படையில் அந்த அரசு தொடர்கிறது. என்றாலும் அவர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் தங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை காட்டுவதற்கும் அரசியல் கூட்டணியின் அடிப்படையிலும் மேலும் கூடுதல் ஸ்டெபிலிட்டியை அரசியல் ரீதியாக காட்டுவதற்கும் அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்கள் ஆதரவும், அதை அடுத்து 8 திராவிட முன்னேற்ற கழக அணியை சேர்ந்த சிபிஎம் சிபிஐ 2 இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் விசிகா இந்த ஆதரவும் அவங்களுக்கு ஒரு எண்ணிக்கையை மேஜிக் நம்பரை தெளிவாக கொடுத்துருக்குது. இதை இவங்களோட இம்பார்ட்டன்ஸை அடிச்சுக்கிட்டு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அதிமுக வேலுமணி, சிவி சண்முகம், மொத்தம் விஸ்வநாதன் அணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இவங்க முக்கியத்துவம் அரசியல் ரீதியாக போய்விடும் என்ற அடிப்படையில் இவங்க அதிமுக அதிருப்தியாளர்களை அமைச்சரவையில் சேர்க்கக்கூடாது என்ற கண்டிஷன் தான் இந்த கட்சிகள் தொடர்ந்து கூறி வந்தன. அது அவர்களை சேர்ப்பதில் தவேகாவிற்கும் பல சிக்கல் இருக்குது. முதல்ல எடப்பாடியை முதல்வர்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்கிற அந்த குற்றச்சாட்டை தாண்டி கவர்னர் என்ன சொல்ல போகிறாரு, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறாரு, சபாநாயகர் முடிவு என்ன, அது எப்படி நீதிமன்றங்கள் அதை அணுக போகுது, மக்கள் இதை எப்படி பார்க்க போகிறாங்க என்றெல்லாம் பல அடிப்படையில் இந்த ஆதரிக்கக்கூடிய 8 பிளஸ் காங்கிரசும் எதிர்த்திருப்பார்கள். 13 உறுப்பினர்களும் கொண்ட கட்சியின் தலைமையும் இதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க ஈஸியஸ்ட் வே, சேஃபஸ்ட் வே, அரசியல் ரீதியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் விசிகாவுக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுக்குது என்ற முடிவை தவேகா எடுத்திருக்கிறாங்க. இந்த டிசிஷன் அடிப்படையில் விசிகாவுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. விசிகா ஆஃபர் கொடுக்கும் போதே நாங்கள் அதிமுக அதிருப்தியாளர்களுக்கு அமைச்சர்கள் இடமில்லை என்பதை எங்க கண்டிஷன் மூலமா நாங்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கோங்கிறதையும் அவங்க மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க. இதுல அவங்களோட நோக்கம் சிவி சண்முகம் நாங்க என்டிஏ விட்டு வெளியேறிவிட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்தாலும் அவர்கள் வேலுமணியை மோடிஜியின் ஆதரவாளராக பார்க்கிறார். வேலுமணி தான் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருந்தா 20 எம்பி ஜெயிச்சிருக்கலாம், அதை கெடுத்துட்டாங்கிற கருத்தை சொல்லி மோடிக்கு ஆதரவாக பேசியவர் வேலுமணி என்பதனால் வேலுமணி மோடி ஆதரவாளர் என்ற ஒரு பார்வையில் தான் வேலுமணியை மையமாக வைத்துதான் சிபி சண்முகம் நாங்கள் என்டிஏ விட்டு விலகிவிட்டோம் என்று கூறிய பிறகும் திருமாவளவன், சிபிஎம் சிபிஐ முஸ்லீம் லீக் இவர்கள் வேலுமணியை மையமாக வச்சுதான் இந்த விஷயத்தை அணுகிறார்கள். அதன் மூலமாக பாஜக ஆதரவு எண்ணம் கொண்ட ஒருவர் தொடர்பான அமைச்சரவையில் அவர்கள் இடம்பெறுவதற்குள்ள வாய்ப்பை மதசார்பற்ற விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஎம் சிபிஐ எல்லாம் தடுத்து விட்டோம் என்ற அடிப்படையில் தவேகாவும் அதனை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அவர்களுடைய மதசார்பற்ற அந்த கொள்கையின் அடிப்படையிலும் இது அவர்களுக்கு ஏற்றதாக தகுந்ததாக வருகிறது என்றே நான் பார்க்கிறேன். அந்த வகையில திருமாவளவன் மந்திரி சபையில் சேருவதற்கு முன்பாகவே மோடிஜி ஆதரவாளர் என்று சொல்லக்கூடிய வேலுமணிக்கு இங்கு அமைச்சர் இடமில்லை என்பதை அவர் ஸ்கோர் பண்ணிவிட்டார் என்று காட்டும் விதமாகவே இந்த அரசியல் நகர்வை திருமாவளவன் செய்கிறார். மேலும் நேற்றைய தினம் யாருமே கவனிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் வெஸ்ட் பெங்கால் முதல்வர் சிவந்த அதிகாரிக்கும் அஸ்ஸாம் முதல்வர் பாஜக முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மாவுக்கும் வாழ்த்து தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவில் கேரளாவில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு தகவல் வரவுமே உடனடியாக அவர் காங்கிரஸ் முதல்வர் சதீசனுக்கு வாழ்த்து தெரிவித்து தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டதும் அரசியல் நகர்களோட பல போக்கும் இதுல அடங்கி இருக்கிறது என்பதை அரசியல் கட்சிகள் கூர்ந்து கவனித்தே தங்கள் காய்களை நகர்த்தி வருகின்றனர். குறிப்பாக தவேகா இந்த வாழ்த்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாங்கள் மதசார்பற்ற இதில் தான் இருக்கிறோம், எங்கள் கூட்டணி மதசார்பற்ற கட்சிகள் தான் என்ற அடிப்படையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் விசிகாவுக்கும் அமைச்சரவை ஆஃபரை கொடுத்திருக்கிறார்கள். அதில் விசிகா ஆஃபரை ஏற்றுக்கொண்டதாகவே தெரிகிறது, பேச்சிலிருந்து தெரிகிறது. இந்தியன் முஸ்லீம் லீக் நேஷனல் பார்ட்டி அவங்க தேசிய தலைமையின் ஒப்புதலோடு அவர்களும் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வரும் என்றே நான் கருதுகிறேன். காரணம்
இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவில் திமுக பல சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதனால் அந்த கட்சியும் தங்களுக்குள் எடுத்துக்கொள்ளவே தாவேக்காவினர் விரும்புவார்கள் என்று நான் கணிக்கிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு.